சூடான சுவையான பிரியாணி. இன்னைக்கு நம்ம பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. சட்டி நல்லா காயட்டும். ஆமாம், சட்டி பழுக்க காயணும். வாயில் நம்ம வைக்கணும். அடுத்து வந்து என்ன செய்யணும்னா காய்கறி எல்லாத்தையும் வெட்டி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், காய்கறி எல்லாத்தையும் வெட்டி வச்சாச்சு. காய்கறியை போட்டுக்கலாம். அவ்வளோதான், காய்கறி ஃபுல்லத்தையும் போட்டாச்சு. நல்லா கிண்டிடலாம். ஆமாம், போட்டாச்சு, கிண்டிடலாம். சட்டி வேற வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கல் எடுத்து உள்ள திரிஞ்சிக்கலாம். ஒன்றும் பண்ண முடியாது, குடும்பம் குப்பை கொட்டுது. சோழி முடிஞ்சு இப்போ கைட்டு பிடிச்சி கிண்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கோம். என்னடா கொடியாரமே கிளிப்பெல்லாம் மாட்டி வச்சுருக்கேன்னு நினைப்பீங்க. சட்டி சுட்டுரும் இல்லையா, அதையும் கிளிப்பெல்லாம் மாட்டி வச்சுருக்கோம். சரி, ஐயோ சீக்கிரட்டை பார்க்கல. நல்ல வேலை யாரும் பார்க்கல. இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு அதை அரைச்சி வச்சுருக்கோம். அதை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிண்டியாச்சு. கிளிப்பை போட்டு நல்லா மசாலா ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கிடட்டும். அது வரைக்கும் நம்ம கிண்டலாம். இந்த பிரியாணியை வீட்டில் நீங்கள் செஞ்சு உங்கள் ஆட்டுக்காரருக்கு கொடுத்தீங்கன்னா அவர் உங்கள் காலடியை விட்டு போக மாட்டாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. மசாலா எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு 2 லிட்டரு தண்ணியை தூக்கி நல்லா ஊற்றிடுங்க. 1 லிட்ரு. நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு 1/2 லிட்ரு. 1.5 லிட்ரு. இப்போ 1.5 லிட்டர் தண்ணியை ஊற்றியாச்சு. அதை கிண்டி விட்டுறலாம். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக நுர வருது. அது கொதிக்க போகுது பாருங்கள். இப்போ நம்ம நல்லா கிண்டிக்கலாம். அடிக்கிற வெயிலில் உங்களுக்காக உட்காந்து இந்த வீடியோ போட்டால் ஒரு லைக்கும் இல்லை, ஒரு வியூஸும் இல்லை. கொஞ்சம் லைக்காக போட்டு பாருங்க ஐயா. ரைட்டு, இப்போ சிக்கனை எடுத்து வச்சுருக்கோம். அதை தூக்கி தட்டிடலாம். அவ்வளோதான், சட்டி கவுந்துச்சு, குடும்பம் குப்பை கொட்டுது. சிக்கனை ஃபுல்லத்தையும் போட்டுக்கலாம். மட்டன் ஃபுல்லத்தையும் பார்த்துக்கலாம். சிக்கனை போட்டாச்சு. இப்போது கறி மசாலா, மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, சீரகம் அதை போட்டுக்கலாம். மசாலா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணுன்னா மஞ்சப்பொடி சேர்த்துக்குங்க. நான் மஞ்சப்பொடியெலாம் சேர்க்க மாட்டேன். ஏன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு முடிச்சாச்சு. இப்போ நல்லா கிண்டிக்கலாம். உப்பு கரைஞ்சாதான் நல்லா உப்பு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஆமாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்போ தான் ஆசீர்வாத் உப்பு நலம் அன்புடன். என்னடா விளம்பரத்தில் இங்கே சொல்லிட்டு இருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க நினச்சிருவாங்கடா. இப்போ மூடி வச்சிடலாம். நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். என்ன கொதிக்குது. மூஞ்சில் ஆவி அடிக்குதுங்க. அப்படியே தொட்டு சாப்பிடலாம் தோன்றேன்டா. நாக்கு பத்து பூச்சிடா. இப்போ அதை நல்லா கிண்டிக்கிடலாம். அவ்வளோதான், மூடி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசியை களைஞ்சி வச்சுக்கலாம். கரிசி எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். இப்போ அரிசி எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. 1 கரண்டி, 2 கரண்டி, 3 கரண்டி, 4 கரண்டி எடுத்துகிட்டோம் நினைக்கிறேன். ஆமாம், 4 கரண்டி போட்டுக்க. இப்போ 40,000 அரிசி கிட்ட நமக்கு வரப்போகுது. நம்ம ஒரு 5000 பேருக்கு சும்மா ஆனந்தாசத்துற மாதிரி நம்ம சாப்பாடு போட போகிறோம். என்னன்னு தெரில, எனக்கு ஒழுங்கா சொல்ல தெரில. யாருன்னு சொல்லுவோம். இப்போ வந்து நல்லா அரிசியை போட்டு கிண்டிக்கிட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்தில் வெந்துட்டு இன்னும் 15 நிமிஷம் வேக விட்டால் போதும், பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ மூடி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, அப்புறம் கறி மசாலா, இதை மட்டுமே போட்டு ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டு நல்லா கிண்டுங்க. இதை விட ஒரு பெஸ்ட்டு மசாலா எங்கேயுமே இல்லை. நான் எங்கேனாலும் வந்து சொல்லுவேன். அந்த மசாலாவை கிண்டி, ஆமாம், அவங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, அங்கே போய் சொல்லிட்டு போ. இப்போ வந்து அதை கிண்டி கறியை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். என்னடா சேப்பு கலரில் ஒன்று பார்த்து சாணி கலரில் வருது. ஏய், கலரை ஏன்டா நீ பார்க்க, டேஸ்ட்டாக பாடுறா. இப்போ நல்லா கிண்டியாச்சு. இப்போ பொரிக்கிறதுக்காண்டி முன்னக்க அடுப்பை பார்த்துடலாங்க. பாருங்கள், பிரியாணி நல்லா ரெடி ஆகிட்டு. இப்போ பிரியாணியை தம்மு போட்டு அங்கே ஓரமாக வச்சிடலாம். பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. தம்மெல்லாம் அதுக்குள்ளே போட்டால் விளங்காதுடா, நல்லா இருக்காதுடா. இப்போ அடுத்த ஆயில் ஊற்றிக்கலாம். பொரிக்காஞ்சட்டி ஊற்றி ஆல்ரெடி நம்ம அதை 15 நிமிஷம் ஊற வச்சிட்டோம் மசாலாவை. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகுது. இப்போ பொரிச்ச மசாலாவை தடவி வச்ச சிக்கன் எடுத்து போட போகிறோம். ஆமாங்க, போட போகிறோம். அவ்வளோதான், சோழி முடிச்சு. கீழே போட்டிக்கடா.
அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு நினச்சோம். ஆனால் 2வது எடுத்துட்டு எப்படியாட்டி கழுவியாட்டு உள்ளே போட்டு வச்சு நீங்கள் ஒன்றும் தப்பெல்லாம் நினச்சிக்கிடாதீங்க. கீழே வந்து இந்த காசு கொடுத்தாங்க மீன் பண்ண கூட என்ன கழுவி எடுத்து உள்ளே போட்டோம், இல்லைன்னா அப்படியே ககுசுக்கு சூற போட்டிருப்போம். வீடியோ வந்து நல்லா பொறுத்துக்கிடாதீங்க. இப்போ நல்லா பொரிஞ்சுட்டு இங்கே பாருங்க திருப்பி போட்டுட்டு இருக்கோம். சட்டியில் வேற மாட்டிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியவே இல்லை. சும்மா கரண்டி வச்சு குத்தி குத்தி 2 எடுத்து அப்படியே பிளேட்டில் போட்டாச்சு. பிளேட் என்னடா தோசைக்குள்ள தூக்கி பிளேட்டுங்கய்யா எங்கிட்ட ஊற்றி அப்படிங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஊற்று சேனல் தானே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேர்மராஜ் 777 சேனலில் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த மாலை போடலான்னு இருக்கோம். எந்த கோயிலுக்கு மாலை போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாப்பாட்டை எடுத்து வச்சிடலாம். பொரிச்ச கறியை தூக்கி தட்டில் போட்டுடலாம். ஆமாம் போட்டாச்சு. அப்புறம் பிரியாணி சட்டியை தூக்குங்கடா, தட்டுங்கடா பிரியாணியை. கேட்டாச்சு. ரெடியா? பிரியாணி பார்த்தாலே நாக்கில் எச்சு போடும். அவ்வளோதான். லைக்கை போடுங்கய்யா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. டாட்டா, பாய் பாய்.